இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் மணத்தக்காளி கீரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு நான் மணத்தக்காளி கீரையை நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். மணத்தக்காளி கீரை வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நான் தனியாக வதக்கி எடுத்துக்க போகிறேன். அது வதங்கிறதுக்குள்ளே நம்ம சைடில் வெங்காயம் தக்காளி வதக்கி எடுத்துக்கலாம். அதனாலே நான் எப்போயுமே இதை தனியாக தான் வதக்கி எடுத்துப்பேன். இது பொரியல் செஞ்சால் நமக்கு அந்த ஒரு லைட் கசப்பு தெரியும். ஆனால் இந்த சட்னியில் இது கீரை சட்னி தானா, அதுவும் மணத்தக்காளி கீரை சட்னி தானே தெரியாது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் அது வதங்கிட்டு இருக்கும்போதே சைடில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் உளுந்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்ந்து வதக்கிக்கிறேன். இதை நல்லா ப்ரௌன் ஆனவொடனே இதில் 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துனா என்டையராக இது வேறு டேஸ்ட் கொடுக்கும். அந்த பச்சை மிளகாய் டேஸ்ட்டோட நல்லாயிருக்கும். இதுக்கு நான் ஒரு கை ஃபுல்லாக சின்ன வெங்காயம், 4-5 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கூட நான் 2 ஸ்பூன் கொத்தமல்லி, முழு தனியா 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். ஒரு புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் மிளகாயை குறைச்சிட்டு இதோடு நீங்கள் மிளகு ஆட் பண்ணிக்கலாம் நிறையா. ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு நான் ஒரு தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்க போகிறேன். எல்லாம் சேர்ந்து வதங்கி வந்தோடனே இதோட நான் கீரை ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் 2 கட்டு கீரை போட்டேன். அது இவ்வளோ தான் வந்திருக்கே. இது பொரியல் செஞ்சால் கண்டிப்பாக ஒருத்தருக்கு தான் வரும். அதனாலேயே நான் இதை மேக்ஸிமம் சட்னியாக தான் செய்வேன். சட்னியாக செஞ்சால் சீக்கிரம் எங்கள் வீட்டில் காலி ஆகிடும். என் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவானுங்க. இதை இட்லி, தோசை, சாதத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அரைக்கிறதுக்கு முன்னாடி இது கூட தேங்காய் சேர்த்து ஒரு 2 வதக்கிட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னியை தாளிக்கணும்னு கூட இல்லை, அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். சுட சுட சாதம் இந்த சட்னி கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.